ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். அதாவது இப்ப தமிழ் மாதம் 5வது மாதமானது நடந்துட்டு இருக்கு. இந்த 5வது மாதம் முடிவதற்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களே இருக்குங்க. இந்த 5வது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 6வது மாதம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தலையெழுத்து மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து பயனடையணுன்றதுக்காக டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கா புரட்டாசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கான பலனை பார்க்க போறோம். சோ மிதுனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. மிதுனம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துடைய முற்பகுதியில் புதனும் குருவும் மாதம் முழுவதும் சுக்கிரனும் அனுகூலமாக உங்க ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற கிரகங்களால் பாத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். குரு வலிமையாக இருப்பதால் பாத்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். பெரியோர்களின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த புரட்டாசி மாத முற்பகுதியில் பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளி வட்டாரத்தில் பாத்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல மிதுனம் ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் பாத்தீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகலாம். இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல தாயின் உடல்நலையில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நேர்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிகாரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடவே கூடாது. அதே போல மிதுனம் ராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதத்துடைய பிற்பகுதியில் சிலருக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல மிதுனம் ராசி நேயர்களுக்கு வியாபாரம் ரீதியாக என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துடைய முற்பகுதியில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். இதனால பாத்தீங்கன்னா லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கலாம். பணியாளர்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள். பங்குதாரர்களால் பாத்தீங்கன்னா அனுகூலம் ஏற்படும். இந்த புரட்டாசி மாதத்துடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை மிதுனம் ராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். அதே போல மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட சில ஏற்பாடுகள் நடக்கலாம். பண வரவும் இதனால பாத்தீங்கன்னா கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா படைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். பொது நிகழ்ச்சிகளில் பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்பில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். அதாவது மாணவர்கள் இந்த நேரத்துல எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மூலம் சில பாராட்டுகள் கிடைக்கலாம். பாராட்டுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு உற்சாகம் தருவதாக இந்த சூழ்நிலை ஏற்படலாம்.
அதே போல தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று பெற்றோரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களால் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல புகழும் தேடி வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புரட்டாசி மாதத்துடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும். அதாவது மாணவர்கள் இந்த நேரத்துல அலட்சியமா இருக்காம உங்க படிப்புல முழு கவனத்தை செலுத்தினால் மட்டுமே நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல தேர்வு ரீதியாக நீங்களே உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தில் பாத்தீங்கன்னா நிர்வாகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்க போகுது. அதாவது குடும்ப தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைத்து செய்தாலோ அந்த விஷயத்துக்கு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே போல நீங்க செய்யக்கூடிய விஷயமும் ஒரு நல்ல விஷயமாக அமையலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பாத்தீங்கன்னா பெண்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேர்களுடைய பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்க ஏதாவது பேசி அதுல இருந்து ஏதாவது சில பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாக அமையப்போகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் பாத்தீங்கன்னா 18, 19, 25, 27 மற்றும் 28. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் பாத்தீங்கன்னா 20 மற்றும் 21. மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவதும் அதே போல பைரவரை வழிபடுவதும் உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மிதுனம் ராசி நேயர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரை பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்திருப்பீங்க. அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்துடைய சிறப்பை சொல்ற அது முழுமையா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மாதம் கடவுளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடவுள் வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த மாதம் புனித மாதமாக சொல்லலாங்க. அதாவது பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதால் வைணவ கோவில்களில் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் சிறப்பு பூஜைகள் அனைத்துமே நடக்குங்க. அறிவு காரணியாக புதனின் ராசியில் சூரியன் இருப்பது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் தான் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறார்கள். அதே போல நவராத்திரி பூஜை நடப்பதும் இந்த மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா மகா விஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான இந்து மக்கள் இறைச்சியை சாப்பிடுவது தவிர்த்து விடுவாங்க. அதே போல வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு விரதம் கடைபிடிப்பு செய்வாங்க. அதே போல நீங்களும் பெருமாளுக்கு விரதம் கடைபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை சாற்றி விரதம் இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல பலன்கள் கிடைக்கும் போது. அதே போல நெய் தீபம் ஏற்றி மனதாக திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை நினைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த புரட்டாசி மாதம் மிதுனம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.